என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு குற்றப்படுத்துதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. குற்றப்படுத்துதல். நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ரோமர் 14:13. நம்மில் சிலருக்கு பிறரை குற்றம் கூறிக்கொண்டே இருப்பது வழக்கமாகி போய்விட்டது. பிறர் சிறு குற்றம் செய்தாலும் மற்றவர்கள் முன் கண்டிப்பதும் மற்றவர்களிடம் அதை குறித்து சொல்வதும் நமக்கு தேவையில்லாத காரியம். அதிகாரமில்லாத நீதிபதியாய் பிறர் செய்யும் குற்றங்களை கண்டிப்பது திருமறைக்கு புறம்பான காரியம். நாம் அப்படி குற்றம் சொல்லும்போது நாமே குற்றவாளிகளாய் ஆகிறோம். நாம் ஒன்றும் பெரும் பரிசுத்தவான்கள் இல்லையே. நமக்குள் தாழ்மை இருக்குமானால் நாம் குற்றம் செய்யாத பரிசுத்தவான்கள் போல பிறரை குற்றப்படுத்த துணிய மாட்டோம். ஏனெனில் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:1 மற்றும் 2 வசனங்கள். மேலும் நாம் மாம்ச சிந்தை உள்ளவர்கள். மாம்சத்துக்கு ஏற்றபடியே நியாயம் தீர்ப்போம். யோவான் 8:15. நாம் எதை குறித்தும் முற்றிலும் அறிந்தவர்கள் அல்ல. பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் இயேசு கூறியதை விசுவாசியாத போது அவரை பிடித்து வரும்படி சேவகரை பணித்தனர். அப்போது நிக்கோதேமு, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாமா என்று கேட்கிறான். தீர விசாரியாமல் நாமாகவே பிறரை குற்றப்படுத்துதல் தவறு. யோவான் 7:51. குற்றம் செய்பவர்களை அணுகும் முறை பற்றி வேதம் தெளிவாக சில நெறிமுறைகளை கூறுகிறது. விசுவாசத்தில் பலவீனமானவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் கருதக்கூடாது என்றும், சிறு கொள்கை வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது என்றும் பவுல் கூறுகிறார். ரோமர் 14:1-10. அவரே கலாத்தியருக்கு எழுதும்போது, ஒருவன் ஏதாவது குற்றத்தில் அகப்பட்டால் சாந்தமுள்ள ஆவியோடே அவனை சீர் பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்கிறார். தனி மனிதரோ வேற்று கொள்கை பிரிவினரோ யாரானாலும் சரி, அவர்களுடைய கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் பற்றி குற்றம் சுமத்துவது நமது கடமை அல்ல. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே, அப்போது அவர் பார்த்து கொள்வார். பாவிகளாகிய மனுஷர் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவதும் நியாயம் தீர்ப்பதும் எல்லை மீறிய செயல். பாவிகளாகிய மனுஷர் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவதும் நியாயம் தீர்ப்பதும் எல்லை மீறிய செயல். தீர்மானம்: என் குற்றத்தை நான் பார்ப்பேன், பிறர் குற்றத்தை அல்ல.